தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் தான். நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி மதிவாணன் பிஎன்பிகேடிசிஏ கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் வந்து நடக்க இருக்கிறது. ஓகே, அந்த எக்ஸாமுக்கான எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் வரக்கூடிய கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமில் நிச்சயமாக சொல்கிறேன் வின் பண்ணிடுவீங்க. ஓகே, நீங்கள் கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமாக எழுதுறவங்க தான் இந்த வீடியோவுக்கு முழுமையாக பாருங்கள். இல்லை யாராவது ஃப்ரெண்ட்ஸ் எழுத போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சரியா? சொல்லப்போனால் பார்த்தேன், வேகன்சி பொறுத்த வரைக்கும் 30 வேகன்சி இருக்குது தமிழ்நாட்டில். சம்பளம் மட்டும் பார்த்தீங்கன்னா 20,600லேருந்து 65,500 வரைக்கும். ஓகே, போனீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வேலை, ஒரு ஆஃபீஸர் ஒர்க்கு பார்த்துக்குங்க. சரியா? ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட். ஓகே, இந்த கூட்டுறவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே, கூட்டுறவுனா எப்படி இருக்கும்? அங்கெல்லாம் போயிருக்கீங்களா? ஓகே, கூட்டுறவை பற்றி உங்களுக்கு எது மாதிரி விஷயங்கள் தெரியும் அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? வேகன்சி பார்த்துங்க, பிசிக்கு எஸ்சிக்கு அந்த கேடர் கொடுத்துருக்காங்க, இதை பார்த்துக்குங்க. ஓகே, ஜென்ரலுக்கு வந்து 5 வேகன்சி. ஓகே, பிஎஸ்டி ஜென்ரல் 1, இதெல்லாம் பார்த்துக்குங்க, இது ரொம்ப முக்கியம். ஓகே, எப்போ எக்ஸாம் டேட்னா, எக்ஸாம் டேட் பார்த்துக்குங்க. மெயின் எக்ஸாம் ரிட்டன் டேட் எப்போனா 27/1/2019. இதுதான் நம்மளுக்கு மெயின். எக்ஸாம் டேட்லாம் முடிஞ்சு எழுத போகிறவங்களுக்கு ஈஸியாக டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துக்கணும்ல. சிங்கிள் பேப்பர் தான். ஓகே, எக்ஸாம் டேட்டு 27/1/2019, 10 to 1 தான் எக்ஸாம். ஓகே, கூட்டுறவுத்துறை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு, அதாவது கூட்டுறவுத்துறை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது, இந்த கேள்விக்கான பதிலை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. கூட்டுறவுத்துறை எந்த நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்தாங்க, இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அந்த ஆஃபீஸஸ் கேள்விப்பட்டுங்க. எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் ஸ்டாண்டர்ட் 3. ஓகே, இப்போ வந்து ஒரு ஸ்டாண்டர்டுங்கிறது எப்படின்னா, இப்போ ஸ்டாண்டர்ட் 1ங்கிறது வந்து ஒரு ஹையர் போஸ்ட், ஸ்டாண்டர்ட் 2ங்கிறது அதுக்கு கீழே, ஸ்டாண்டர்ட் 3ங்கிறது அதுக்கு கீழே, ஸ்டாண்டர்ட் 4ங்கிறது அதுக்கு கீழே. நீங்கள் எப்போதுமே உங்களோட எய்ம் என்ன இருக்கணும்? ஸ்டாண்டர்ட் 1 தான். ஓகே, டிஎன்பிஎஸ்சி வேலை உறுதி, உங்கள் தாரக மந்திரம் என்ன? டிஎன்பிஎஸ்சி வேலை உறுதி. கோஆப்ரேட்டிவ்ல நீங்கள் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேர் வேலைக்கு போயிடுவீங்க, நான் 100% சொல்கிறேன். ஓகே, சரி, இப்போ நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் வருவோம். ஓகே, எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் வெறும் ஒரு 75 மார்க். சரி, ஃபர்ஸ்ட் இந்த 75 மார்க் எப்படி வாங்க பார்த்துருவோமே. இன்னைக்கு கணக்கு வச்சுங்க. ஓகே, எக்ஸாம் எப்போ நடக்க போகுது கீழே கமெண்ட் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே, கரெக்ட். இன்னையிலிருந்து எக்ஸாம் முடிகிற வரைக்கும் சரி, ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக படிங்க. ஃபஸ்ட்டு ஃபுல் ஃப்ளெட்ஜாக படிக்கணும். ஓகே, என்ன ஃபுல் ஃப்ளெட்ஜாக படிக்கிறது மீன்ஸ் ஒரு முழுமையாக படிக்கணும். ஒன்று எடுத்தால் கூட அதை வந்து முழுமையாக படிக்கணும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்தியா எந்த ஆண்டு சுதந்திரம் பெற்றதுன்னு சொல்லும் பொழுது 1947. 1947ஆம் ஆண்டு எந்த நாடு சுதந்திரம் பெற்றதுன்னு கேட்டால் எல்லாரும் யோசிப்பாங்க, நீங்கள் யோசிக்கக்கூடாது. அதுதான் ஜெனரல் ஸ்டடீஸ். ஒரு ஜெனரல் ஸ்டடீஸ் ஏன் வைக்கிறாங்கன்னா, உங்களை வந்து நம்ம வந்து எப்போதுமே வந்து ஒரு நேர்கோட்டிலே கொஸ்டின் படிக்கிறோம், ஆனால் அதோட எதிர்கோட்டை நம்ம பார்க்க மாட்டோம். அதுதான் வந்து பல 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 தோல்விகளுக்கும் சரி, பல இதுக்கும் வந்து நேர காரணமாக இருக்குது. ஓகே, ஒரு கொஸ்டினை நேர்கோட்டிலே படிக்காதீங்க, தயவு செய்து எதிர்கோட்டில் படிக்க பாருங்க. எதிர்கோட் மீன்ஸ் அதோட ஆப்போசிட் ஜேர்னலாக படித்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். ஓகே, அது ஒரு 75 மார்க் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் கொஸ்டின் வரும். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்படையே தேவையில்லை. ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், இப்போ ரீசெண்டாக வீடியோ போடுறதில்ல. ஏன் காரணம்னா வியூஸ் வந்து அதுக்கு வரப்போகிறதில்ல. அந்த ஒரு ரீசன் தான். இன்றைக்கி வந்து நீங்கள் ஒருத்தர் பார்ப்பீங்க, ஆனால் வந்து அதை ஷேர் பண்ணுறதுங்கிறது குறைவு, அதுக்காக தான். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சுக்கேன், ஒரு 20 மதிப்பெண் அது வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி சார் படிக்கணும்? மந்த்லி மேகசினாக படிக்கணுமான்னு கேட்குறீங்க. மந்த்லி மேகசின்லாம் வேணாம், இனிமேல் அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அங்கே வாங்க. டெய்லியும் ஏதோ ஒரு பேப்பர் என் கையில் என்ன கிடைக்குதோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஒரு பிடிஎஃப் ஃபைல. அந்த பிடிஎஃப் ஃபைல மட்டும் படிங்க. நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தப்பாக சொல்லிட்டு வந்தீங்களா? குரூப் 4ன்னு நானே தப்பு பண்ணிட்டேன். கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமில் வேலை உறுதி உறுதி உறுதி. ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக உங்களை நான் பார்க்கணுங்கிறது என் கண்கொள்ளா ஆசை. அந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றுவீங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைவேற்றுவேன்னு சொல்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேலை உறுதி உறுதி உறுதி. சரியா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆப்டி. சரி, இந்த ஆப்டிக்கு நம்மளே வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் நம்ம வீடியோ லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பிளேஸில் இருக்கிறது வீடியோ லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய வீடியோ இருக்குது. ஓகே, அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஈஸியாக ஒரு மேக்ஸை வந்து ஒரு ட்ரிக்காக இது பண்ணலான்னு சொல்லி செம ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் 25 ஸ்கொயர் என்ன?
25 ஸ்கொயர் என்ன? நம்ம யோசிப்போம். சிம்பிளுங்க. 5 ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 போட்டுங்க. ஓகே. 25 ஓகே. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கீழே 25 25 போட்டுக்கங்க. ஓகே. 25 25 கீழே மேலே ஒரு 25 கீழே ஒரு 25 இதான் பெருக்க போகிறோம். ஓகே. இப்போ 5 வந்து காமன் 5ன்னு போட்டோம். ஓகே. இப்போ 2 கீழே 2 எடுத்துக்கிறோம். ஓகே. 2 + 1 3 2 × 3 என்ன 6 625 தான் ஆன்சர். ஓகே. இதுதான் வந்து ஒரு காமன். ஓகே. இப்போ வந்து 45 ஸ்கொயர் என்ன கேட்டால் என்ன பண்ணுவீங்க? 45 ஸ்கொயர் மீன்ஸ் 45 45 போட்டோம். ஓகே. அப்போ 25 4 × 5 2025 தான் 45 ஸ்கொயர். அதே மாதிரி ஸ்கொயர் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிற மெத்தட்லாம் இருக்குது. ஓகே. அதற்கான வீடியோலாம் கூடிய நம்ம கொடுக்க தான் போகிறோம். ஓகே. மறக்காமல் அந்த வீடியோலாம் பாருங்கள். மறக்காமல் சொல்கிறேன், ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லி தரப்போகிறோம். ஓகே. இப்போ அதுக்கு ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா. 1 ஸ்கொயர் என்ன 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும். 1 எல்லாமே வந்து என்னென்னா 1 + 3 4, 4 + 5 என்ன 9, 9 + 7 16, 16 + சொல்லுங்கள் 16 + 11 25. ஓகே. இது மாதிரி தான் அப்படியே வந்து ஸ்கொயர் எல்லா ஸ்கொயரும் படிச்சிடலாம் ஒரே ஷாட்டில். ஓகே. எல்லா ஸ்கொயரும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் ஸ்கொயர் ஈஸியாக கற்றுக்கிற விதம். ஓகே. இது மாதிரி நமக்கு நிறைய ட்ரிக் இருக்குது. நீங்கள் வரக்கூடிய வீடியோ பார்க்கணுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சரியா? வேணும்னா அதனால் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்படவே வேணாம். ஈஸியாக சொல்லித்தராங்க. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஈஸியாக சொல்கிறேன். அடுத்த வருஷம் நீங்கள் வேலையை வாங்கிட்டு போயிடலாம். சரியா? அடுத்தா சொல்லப்போனால் ஜென்ரல் ஸ்டடீஸ் மெயின் சயின்ஸ். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தயவு செஞ்சு படிக்க தான் செய்யணும். இன்னும் வந்து கோஆபரேட்டிவ் பற்றி தயவு செஞ்சு தெரிஞ்சுங்க. அது வந்து ஒரு 10 கொஸ்டின் கன்ஃபார்ம் வரும். கூட்டுறவு சங்கங்கள் நிறுவியவர் யார்? கூட்டுறவு சங்கம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? கூட்டுறவு சங்கங்கள் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது? கூட்டுறவு சங்கம் எதனால் கொண்டு வரப்பட்டது? இது வந்து கேள்வி வர அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. ஓகே. அதே மாதிரி எஸ்எஸ் தான் இருக்கும். மிஞ்சி போனால் காமர்ஸில் +2 காமர்ஸ் நினைக்கிறேன். அதில் ஒரு கூட்டுறவு சங்கத்தை பற்றி ஒரு பாடமே இருக்குது. ஓகே. ஞாபகம் இருக்குது. கூட்டுறவு சங்கத்தை ஒரு பாடமே இருக்குது. அந்த பாடத்தை தயவு செஞ்சு கொஞ்சம் படிச்சுங்க. கூட்டுறவு வங்கி நிறுவனம். ஓகே. கோஆபரேட்டிவ் பேங்க் இஸ் மெயின். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ். சரி, தமிழ் எப்படி சார் படிக்கிறதுன்னு நீங்கள் கேட்பீங்க. தமிழ் தான் எப்பொழுதுமே நம்ம உயிர் நாடி. ஓகே. எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி தமிழ் தான் உயிர் நாடி. ஓகே. அதனால் வந்து தமிழ் பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே சொல்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா எக்ஸாமும் சரி தமிழ் நல்லா படிச்சுட்டு போயிருங்க. ஓகே. 6 to 12th புக்கு. ஓகே. அப்புறம் வந்து 6 to 12th புக்கு என்கிட்ட இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி புக்கை வந்து நம்ம இது பண்ண சொல்லிட்டு தனியாக வீடியோ போட்டிருக்கோம். ஓகே. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்ண சொல்லி ஈஸியாக தெரியும். மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நாங்கள் பண்ணுறோம். எல்லாமே வந்து ஃப்ரீ தான். எதுவுமே காஸ்ட்டாக இல்லை. இந்த சேனல் முழுக்க உங்களுக்கு ஃப்ரீ தான். ஓகே. இப்போ வந்து நீங்கள் தமிழ் வந்து பொறுத்த வரைக்கும் இன்னும் படிக்க ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு 6ஆம் கிளாஸ் புக்குனா அந்த 6ஆம் கிளாஸ் புக்கை ஃபுல்லாக படிங்க. 7ஆம் கிளாஸ் புக்குனா 7ஆம் கிளாஸ் ஃபுல்லாக படிங்க. தொடர்ச்சியாக படிச்சுட்டே போனீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் இந்த இது வந்து வேலை உறுதி. ஓகே. குரூப் 4 எடுத்து தப்பான செய்யுங்க. ஏன்னா இது குரூப் 4 லெவல் தான். ஆனால் குரூப் 4 சம்பளம் அதை விட அதிகம். ஓகே. நீங்கள் வேலைக்கு போயிடுவீங்கள, நிச்சயமாக வேலைக்கு போகணும். ஓகே. இதுதான் வந்து ஈஸியான வழி. இன்னும் நிறைய வழிகள் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன வீடியோ, உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்டு தான் கொடுத்துருக்கேன். இது சும்மா ஒரு ட்ரைலர் தான். மெயின் பிக்சர் நீ பார்க்கலையே. மெயின் பிக்சர் வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்டர்வியூ மார்க்ஸ்ன்னு இருக்குது. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை. இதில் பாஸ் பண்ணவங்க அதுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிப்போம். நம்ம வந்து கலந்துக்குவோம். நிச்சயமாக சொல்கிறேன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வின் பண்ணுவோம். ஓகே. அவ்வளோதான் நண்பா. இந்த நிகழ்ச்சி அதே மாதிரி வந்து இதோட கோடு மாதிரிங்க இதெல்லாம் பார்த்துக்குங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு பயம் பதட்டம் படையே வேணாம். கோஆபரேட்டிவ் பொறுத்த வரைக்கும் நான் அத்தனை ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு எது மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ப்ளீஸ் எது மாதிரி வீடியோ வேணும் கமெண்ட் பண்ணுங்கள். ஜென்ரல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த நான் சொன்னதான் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி. சரி, இதை எப்படி சார் படிக்கிறதுன்னு கேட்பீங்க. ஒன்றுமே வேணாங்க. டெய்லியும் ஒரு டாபிக் எடுத்துங்க. 6 to 10th 3 படிங்க. +1 +2 படிக்காதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க +1 +2 படிங்க. அதெல்லாம் படிக்காதீங்க. சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 10 மார்க். அதை கூட நீங்கள் கண்ண மூடி விடலாம். ஓகே. நம்மளுக்கு தேவை தமிழ், மேக்ஸு, ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி. இதுதான். அதில் டாப் படிச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் சப்பை. ஓகே. கரண்ட் ஈவெண்ட்ஸ் ரொம்ப மெயின். தயவு செஞ்சு டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி ஜாகிரஃபி ரொம்ப மெயின். அதே மாதிரி அந்த எக்கனாமிக்கும்
எக்கனாமிக் பொறுத்த வரைக்கும் 6 to 10th புக்கு கொஞ்சம் படித்தா கூட போதும். நாட்டு வருமானம் என்ன, தலா வருமானம் என்ன, பஞ்சாப் நேஷனல் பேங்கோட தலைமையகம் எங்கே உள்ளது, பஞ்சாப் நேஷனல் பக்கம் இது எழுதுங்க, பஞ்சாப் நேஷனல் அந்த அந்த பேங்க் வந்து எப்படி செயல்பட்டு இருக்கு, அது மாதிரி கேள்விகள் தான் வரப்போகுது. சயின்ஸ் கொஸ்டின் வரும். ஜாகிரபியிலேருந்து எப்படி புவியின் அமைப்பு, எத்தனை கோள்கள் உள்ளன, சூரியன் எங்கு உள்ளது, சூரியன் வந்து பூமி எத்தனை தொலைவில் உள்ளது, இது மாதிரி கேள்வி தான் வரப்போகுது. பாலிட்டி, எக்கனாமி, அவ்வளோதான். இது வந்து தான் கேள்வி வரப்போகுது. தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்துங்க, பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், புகழ்பெற்ற நூலாசிரியர், தொடரும் செயல், இது மாதிரி தான் கேள்வி வரப்போகுது. ஓகே, நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் வெற்றி பெறணும். வெற்றி பெறுவது என்னுடைய நம்பிக்கை. நிச்சயமாக நீங்கள் அடுத்த வருஷம் கோஆபரேட்டிவ் பேங்க்கில் ஆஃபீஸில் இருப்பீங்கன்னு சொல்லி நான் எல்லாம் அல்ல இறைவன் வேண்டிக்கிறேன். நிச்சயமாக இருப்பீங்கல்ல. டிஎன்பிஎஸ்சி கோஆபரேட்டிவ் எக்ஸாம் வேலை உறுதி, டிஎன்பிஎஸ்சி கோஆபரேட்டிவ் எக்ஸாம் வேலை உறுதி, வேலை உறுதி, வேலை உறுதி, வேலை உறுதி, வேலை உறுதி, வேலை உறுதி. மனசில் எப்போதுமே அதான் ஓடிட்டு இருக்கணும். எப்பொழுது தூங்கும் பொழுது காலை எந்திரிச்சிருந்து நம்மளுக்கு வந்து வேலை உறுதி சொல்லி தான் நம்ம மனசில் ஓடிட்டு இருக்கணும். அது எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். சரியா? நிச்சயமா நிகழ்ச்சி பார்த்த அனைவருக்கும் நன்றி. நன்றி கூறி விடைபெறுவது டிஎன்பிஎஸ்சி மதிவாணன் பிஎன்பிகே டிசிஏ. நன்றி, வணக்கம். நன்றி கூறி விடைபெறுவது டிஎன்பிஎஸ்சி மதிவாணன் பிஎன்பிகே டிசிஏ. வெற்றி நிச்சயம் வெல்வது நாம், வெற்றி நிச்சயம் வெல்வது நாம், வெற்றி நிச்சயம் வெல்வது நாம், வெற்றி நிச்சயம் வெல்வது நாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.